விசாரிக்கிறாங்க. அப்போ ஒரு காவலாளருக்கு பின்னாடி நின்னுட்டு அவங்க வந்து சொல்லக்கூடாதுன்னு சைகை காட்டுறாரு, மிரட்டல் நீங்க சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப தனிநபர் நீங்க சொன்ன வீடியோ நான் பார்க்கல. அது எந்த இடத்துல நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படியா எனக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் காவல்துறை காவல் ஆய்வாளர் இது மாவட்ட காவல் கண்காணிப்பு அனுப்பிச்சு விட்டு அது யாருன்னு பார்க்க சொல்றேன். அஜித்குமார் கொலை வழக்குல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் உடனே சிபிஐக்கு மாற்றினாங்க. இது வந்து அதே மாதிரி நிறைய சந்தேகங்கள் உடற்கூறு ஆய்வு அவசரங்கள் செய்யப்பட்டது. இதை சிபிஐக்கு மாற்ற சொல்லி சார் அது சம்பந்தமானது எல்லாம் நேற்று தெளிவா அரசு கூடுதல் தலைமைச் செயலாளரும் ஏடிஜிபி சார் உள்ளிட்ட அரசு துறை செயலாளர்கள் எல்லாம் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. மிக தெளிவான விளக்கங்கள் நேற்று முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் நான் முன்வைத்திருக்கக்கூடிய நீங்கள் கேட்ட கேள்விகளில் மிக தெளிவான விளக்கங்கள் இருக்கின்றன. எனவே இன்னை பொறுத்தவரை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எந்த தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் சீர்தூக்கி பார்த்து இடங்கள் ஒதுக்கப்பட்டதில் தொடங்கி பாதுகாப்புகள் வரை அரசினுடைய நடவடிக்கை சிறப்பாக இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அரசியல்கள் கூட்டம் நடத்தினாலும் அவருடைய பங்கு என்பதை சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பும் உங்களிடத்தில் இருக்கின்றன. இந்த அரசியல் கட்சி அரசு இதை செய்யும், அரசியல் கட்சிகள் இதை செய்ய வேண்டும், அந்த கடமைகள் சரியாக நடந்ததா என்பதை ஒரு விவாதமாக எடுத்துக்கூட நீங்கள் அதற்குடைய கருத்துக்கள் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கலாம். ஆக நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு துயர சம்பவம். அந்த துயர சம்பவங்களில் இனி வரக்கூடிய நாட்கள் அது இது போன்ற துயரங்கள் இல்லாத அளவிற்கு அனைவரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும். எனவே மீண்டும் ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்தில் இரவோடு இரவாக கரூருக்கு வருகை வந்து ஆறுதலை சொல்லி அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதற்கு பல்வேறு மாவட்டங்கள், திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர், பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மருத்துவ குழுக்கள் அதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். நல்லெண்ணத்தோடு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி கரூர் மாவட்டம் என்பது இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு, தமிழ்நாடும் என்பது இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அனைவரும் சேர்ந்து உருவாக்கப்பட வேண்டும். நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள் நேற்று கூட வந்து சில நேரங்கள் சொன்னாங்க, பாதிக்கப்பட்ட அந்த கரூர் மாவட்டத்தில் 41 பேர்ல 10 பேர் வேறு மாவட்டங்கள், கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இறந்தவங்க 31 பேர். 31 குடும்பங்களுக்கும் நாங்களே நேரில் சென்று இரங்கலை சொல்லி அவர்களுக்கான அந்த உதவித்தொகை முதலமைச்சர்கள் கொடுத்த 10 லட்சம் ரூபாய்க்கான அந்த நிதி உதவியை வழங்கிவிட்டு வந்திருக்கின்றோம். அதனால யாருக்கும் அதுல பாக்கி இல்லை. காயமடைந்தவர்களுக்கு நேற்று 5 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். மீதி இருக்கிறவங்களுக்கு இப்ப தயார் பண்ணிட்டு இருக்கோம்.